Taste the Daily. கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தாராசுரம், திருபுவனம், அம்மாசத்திரம் போன்ற இடங்களிலும் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. மேலும் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, நாகூர், சிக்கல், வேதாரண்யம், தலைஞாயிறு, ஆந்தக்குடி, வலிவலம், விழுந்தமாவடி, வேட்டைக்காரனிருப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இந்த மழை சம்பா சாகுபடிக்கு பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். பலமுறை புகார் அளித்திருந்த போதும் விடிய அரசின் நெடுஞ்சாலைத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவித்திருக்கும் பொதுமக்கள் அப்பகுதியில் மழைநீர் கால்வாய் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சிவகங்கை பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் தேங்கி குளம் போன்று காட்சியளிக்கிறது. சிவகங்கை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக சிவகங்கை பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் தேங்கி குளம் போன்று காட்சியளிக்கிறது. விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் மழைநீர் செல்லும் வடிகால்களை முறையாக தூர்வாராததே மழைநீர் தேங்க காரணம் என பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே ஆடு மேய்க்கும் பெண்ணிடம் குடிபோதையில் தகராறு செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மடத்துக்குளம் அருகே உள்ள வேடப்பட்டி பேருந்து நிலையத்திற்கு அருகே சண்முக சுந்தரம் என்பவர் குடிபோதையில் கார் ஓட்டியதோடு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சரஸ்வதி என்ற பெண்ணை தகாத வார்த்தை பேசி தாக்கவும் முற்பட்டுள்ளார். இதுகுறித்து மடத்துக்குளம் காவல் நிலையத்தில் சரஸ்வதி கொடுத்த புகாரின் பேரில் சண்முக சுந்தரம் மீது மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டியது, பெண்கள் மீதான வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விடிய ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் போதை பழக்கமும் அதிகரித்து வருவது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் விடிய அரசின் ஓட்டை உடைசல் பேருந்தில் ரிவர்ஸ் கியர் வேலை செய்யாததால் பயணிகள் பேருந்தை பின்னோக்கி தள்ளிச் சென்றனர். ஆம்பூரில் இருந்து பேரணாம்பட்டு நோக்கி சென்ற அரசு பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வந்தபோது முன்னால் இருந்த தடுப்பில் மோத முயன்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஓட்டுநர் பேருந்தை பின்னோக்கி இயக்க முற்பட்ட போது ரிவர்ஸ் கியர் வேலை செய்யாத நிலையில் பயணிகள் பேருந்தை பின்னோக்கி தள்ளிச் சென்றனர். விடிய ஆட்சியில் ஓட்டை உடைசல் பேருந்துகள் ஆங்காங்கே பழுதாகி நிற்பது தொடர்கதையாகி வருவதாக பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேச்சேரியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற சின்னமாரியம்மன் கோயில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சந்தைப்பேட்டையில் அமைந்துள்ள அக்கோயிலில் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற அக்னி கரகம், அலகு குத்துதல், வண்டி வேடிக்கை, பொய்க்கால் குதிரை ஆகிய நிகழ்ச்சிகள் காண்போரை கவர்ந்தது. சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த 12 கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். அம்மன் வேடமிட்ட பெண்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வண்டிகளில் ஊர்வலம் வந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நகரில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையில் புதிய பேருந்து நிலையம் முழுவதும் தண்ணீர் குளம் போல தேங்கியது. கும்பகோணம் நகரில் சுமார் 30 நிமிடங்கள் காற்றுடன் கனமழை பெய்ததில் பல்வேறு சாலைகளில் தண்ணீர் தேங்கியதுடன் புதிய பேருந்து நிலையம் முழுவதும் மழை நீர் குளம் போல் தேங்கியது. மேலும் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்ததால் பயணிகள் பெரும் அவதியுற்றனர். இதனால் சிறு மழைக்கே வடிகால் வசதி இல்லாமல் தண்ணீர் தேங்கும் பேருந்து நிலையத்தை விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் சீர் செய்து நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மாயக்கண்ணன் தெருவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள வாறுகால்கள் பயன்பாட்டிற்கு உகந்ததல்ல என்றும் கழிவுநீர் தேங்கி நோய் தொற்று ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் அப்பகுதிக்கு கடந்த 6 மாத காலமாக குடிநீர் விநியோகமும் தடைப்பட்டுள்ளது. ஒப்பந்ததாரர் மற்றும் அரசு பொறியாளர்களின் அலட்சியத்தால் மக்கள் வரிப்பணம் வீணாவதாக அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். விடிய ஆட்சி நிர்வாகத்திற்கு தபால் மூலம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் கிராமத்தில் விடியா திமுக ஆட்சியால் ஏற்பாடு செய்யப்பட்ட மக்களுடன் முதல்வர் திட்டம் பெயரளவிற்கு கண் துடைப்பிற்காக நடந்ததாக மக்கள் கூறுகின்றனர். நரசிங்கபுரம், பேரம்பாக்கம், இரளஞ்சேரி, குமாரசேரி, கூவம், சத்தரை, புதுமாவிலங்கை, சிற்றப்பாக்கம் ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்காக நடந்த இந்த முகாமில் ஏராளமானோர் குவிந்தனர். முகாமில் மனுக்களை துறை வாரியாக பெறாமலும் ஆன்லைன் பதிவு செய்யாமலும் நீண்ட நேரம் நிற்க வைத்து ஒட்டுமொத்தமாக மனுக்கள் பெறப்பட்டன. இதனால் அவதியடைந்த மக்கள் முறையான ஏற்பாடு இன்றி இப்படி வாங்கப்படும் மனுக்கள் உரிய முறையில் பரிசீலிக்கப்படுமா என்ற சந்தேகத்தை எழுப்புகின்றனர். பாரிஸ் ஒலிம்பிக் இறுதிப் போட்டியில் 100 கிராம் எடை கூடுதலாக இருப்பதாக சொல்லி ஒலிம்பிக் நிர்வாகம் வினேஷ் போகத்தை தகுதி நீக்கம் செய்த விவகாரத்தில் மத்தியில் ஆளும் மைனாரிட்டி அரசு அநீதி இழைத்துள்ளது என AISF மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மோடி அரசு அவருக்கு சரியான பயிற்சியாளர், உணவு ஊட்டச்சத்து நிபுணர், உடற்பயிற்சியாளரை தேர்வு செய்யவில்லை எனவும் மோடி அரசு இந்த தோல்விக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் AISF சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே ரோடு போடாமலேயே 80 லட்சம் ரூபாய் செலவு செய்ததாக போர்டு வைத்த விடியா திமுக அரசின் செயலால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சின்ன வடமலைப்பாளையம் கிராமத்தில் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் தார் சாலை அமைத்ததாக ஜம்பை பேரூராட்சி சார்பில் பிளக்ஸ் போர்டு வைத்துள்ளனர். ஆனால் அந்த 1.5 கிலோமீட்டர் தூரமும் வாகனங்களில் பயணிக்க முடியாதபடி சாலை மோசமாக உள்ளது. ஜல்லிக்கற்களை தூவிவிட்டு சாலை என சொல்லி ஏமாற்றுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் இப்படி விதவிதமாக தங்கள் வரிப்பணம் கொள்ளையடிக்கப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியில் திமுக கவுன்சிலர் நடைபாதையை ஆக்கிரமித்திருப்பதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாராபுரம் நகராட்சி 4வது வார்டு காமன் கோவில் தெருவில் திமுக பெண் கவுன்சிலர் நடைபாதையை ஆக்கிரமித்து வீடு கட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளான பொதுமக்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்திருக்கின்றனர். ஆனால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் விடியா திமுக கவுன்சிலருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது விடியா அரசின் ஏவல் துறை தங்களை மிரட்டியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நகரமன்ற தலைவர், நகரமன்ற உறுப்பினரையும் திமுக நகரமன்ற தலைவரையும் எதிர்த்து நாங்கள் எங்களுக்கு நடவாத வேண்டும் என்று சாலை மறியல் இன்று ஒரு 3 மணி அளவிற்கு செய்தோம். அடியாட்களையும் போலீஸை வைத்து எங்களை அப்புறப்படுத்துகிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள், மிரட்டுகிறார்கள். நாங்கள் என்ன செய்வது? மீண்டும் கலைந்து சென்று விட்டோம். மீண்டும் எங்களுக்கு நாங்கள் கேட்பதெல்லாம் நடவாதை ஒன்றுதான். சிவகங்கையில் தினமும் நாய்க்கடியால் 8 முதல் 10 பேர் வரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். சிவகங்கை நகரில் தெருவிற்கு 10 நாய்கள் சுற்றி வரும் நிலையில் சாலையில் செல்லும் அனைவரையும் விரட்டிச் சென்று கடிப்பதோடு சாலையில் இருசக்கர வாகனங்கள் செல்லும் போது குறுக்கே செல்வதால் விபத்துகள் ஏற்படுகின்றன. இதனால் தெருக்களில் மக்கள் நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மகாராஜபுரம் மற்றும் தாமரைக்குளம் பகுதியில் மழை நீரும் கழிவு நீரும் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். விழுப்புரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் நகர பகுதிகளான மகாராஜபுரம், தாமரைக்குளம் ஆகிய பகுதிகளில் மழை நீரோடு கழிவு நீரும் கலந்து குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் வெளியில் செல்ல முடியாமல் வீடுகளுக்குள்ளவே முடங்கி உள்ளனர். மேலும் விஷ ஜந்துக்கள் வீட்டினுள் புகுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே விடியா திமுக அரசு உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். மழை பெய்ஞ்சா தண்ணி நின்று போகுது பள்ளவட்டத்துக்கு. அதுக்கும் இது யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. நகராட்சியில் கூட வந்து பார்க்குறாங்க, போகிறாங்க. அந்த சேத்தை கூட அள்ள மாட்டாங்க. வாய்க்காலாம் அப்படியே துந்து போய் கிடக்குது. அதனால கொசு கடிக்குது, பாம்பு வருது, பல்லி வருது, பூரா வருது. பசங்களுக்கு ஜுரம் வருது, ஜலி, இருமல் ஜுரம். நாங்கள் எத்தனை நாளைக்கு தான் இங்கேயே இருக்க முடியும்? இதுக்கு எதனா ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லும். ஈரோட்டில் இடைவிடாமல் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் மழை நீருடன் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். ஈரோடு மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட பன்னீர்செல்வம் பூங்கா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் கனமழை பெய்ததால் சாலையோரம் மழை நீருடன் கழிவுநீரும் சேர்ந்து பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் சாலையோர வியாபாரிகள், வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். வடிகால் கால்வாய் சுத்தம் செய்யாததே இந்த அவல நிலைக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் அரசின் நிதியால் கட்டப்பட்ட பேவர் பிளாக் நடைபாதையை ஆக்கிரமிப்பு என கூறி மாநகராட்சி அதிகாரிகள் இடித்து தள்ளிய சம்பவம் பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பொதுமக்களும் வியாபாரிகளும் செல்வதை தடுப்பதாக கூறி 2 அடிக்கு பள்ளத்தை தோண்டியுள்ளனர். இதனால் பேருந்து நிலையத்திற்கு செல்லக்கூடிய பயணிகள் ஆபத்தான வளைவு பகுதியில் உயிர் பயத்தோடு நடந்து செல்கின்றனர். எனவே திடீரென நடைபாதையை இடித்தது ஏன் என விடியா திமுக அரசுக்கு பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். புதுச்சேரியில் இரவு பெய்த கனமழையால் தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் முழுவதும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து போக்குவரத்து மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வந்த பயணிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். இதனையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் JCB இயந்திரங்களை கொண்டு சேற்றை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் பேருந்து நிலையத்தில் நிரந்தரமாக தார் சாலைகள் அமைக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மதுபோதையில் பேருந்தை தாறுமாறாக ஓட்டிய ஓட்டுநரை போலீசார் மடக்கி பிடித்தனர். ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து சேலம் சென்ற தனியார் பேருந்தை ஓட்டுநர் சிவக்குமார் தாறுமாறாக இயக்கியுள்ளார். இதனால் பயந்து போன பயணிகள் வண்டியை நிறுத்தச் சொல்லியும் நிறுத்தாததால் வேகத்தடை அருகே சென்றதும் ஓடும் பேருந்தில் இருந்து பயணிகள் இறங்கி சென்று காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனை அடுத்து போலீசார் மதுபோதையில் இருந்த ஓட்டுநரை பிடித்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு இறங்கும் அலறல் சத்தம் தற்போது இணையத்தில் பரவி வருகிறது. விடியா திமுக ஆட்சியில் அதிகரித்துள்ள போதைப்பொருள் புழக்கத்தால் மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் விழுப்புரம் பழைய நகராட்சி அலுவலகத்தில் குப்பைகள் கொட்டப்பட்டு சுகாதார சீர்கேடு உருவாக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரத்தில் புதிய நகராட்சி அலுவலகம் கட்டப்பட்ட பின்னர் பழைய அலுவலகம் அப்படியே பயனற்றதாக விடப்பட்டுள்ளது. இதனால் அங்கு இரவு நேரத்தில் சமூக விரோத செயல்கள் நடக்கின்றன. அத்துடன் குப்பை கழிவுகளை அந்த கட்டிடத்தின் பின்புறம் நகராட்சி ஊழியர்கள் கொட்டிவிட்டு செல்வதால் அந்த பகுதியே துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயமாக மாறிவிட்டது. இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா திமுக அரசின் அதிகாரிகள் தொடர் அலட்சியம் காட்டுகின்றனர். மாவட்ட நிர்வாகம் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பக்க கால்வாய் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க விடியா திமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நகரின் முக்கிய பகுதியில் 3,82 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 6.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு நடைபெறும் இப்பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இந்த பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான சிறு குறு மொத்த வியாபாரிகள் கடந்த 3 மாத காலமாக கடையை முறையாக நடத்த முடியாமல் தவித்து வருகின்றனர். பணி நடைபெறும் பகுதி முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்படுவதால் விபத்துக்கள் நடைபெறுவதுடன் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து ரகளையில் ஈடுபடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பேருந்துகளில் படிக்கட்டில் தொங்குவது, மேற்கூரையில் ஏறுவது என பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயல்படுகின்றனர். காவல்துறை தலையிட்டும் ஒரு பயனும் இல்லாமல் உள்ளது. இந்த விடியா திமுக அரசு ஒரு பக்கம் பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறையினால் மாணவர்களின் கல்வியையும், இன்னொரு புறம் போதைப்பொருள் விற்பனையை ஊக்குவித்து மாணவர்களின் எதிர்காலத்தையும் சீரழிப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் விடியா அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சோலை அருவி, மணிமுத்தாறு அருவி, அகஸ்தியர் அருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பை அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பிரசித்தி பெற்ற சொரிமுத்து அய்யனார் கோவில் ஆடி அமாவாசை திருவிழா கடந்த 4ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவை ஒட்டி ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை அருவிகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் திருவிழா நிறைவடைந்துள்ளதால் அருவிகளுக்கு மீண்டும் செல்ல திருவிழா நடத்தும் அலுவலரும் சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் அனுமதி அளித்துள்ளார். இதனால் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் வருகை புரிந்துள்ளனர். விழுப்புரம் நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் மழைநீர் குளம்போல் தேங்கியதால் மாணவ மாணவிகள் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரம் மாவட்டத்தின் அநேக இடங்களில் அதிகாலை வரை கனமழை பெய்தது. இதையடுத்து விழுப்புரம் நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் மழைநீர் குளம்போல் தேங்கியதால் மாணவ மாணவிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து விடிய ஆட்சியின் நகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்குடன் இருந்து வருவதால் மழை வெள்ள நீரில் நடந்து மாணவ மாணவிகள் வகுப்பறைகளுக்குள் செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.